قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد ولهن مثل الذي عليه بالمعروف. وقال النبي صلى الله عليه وسلم المرأة عورة إذا خرجت من بيتها استشرفها الشيطان أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கே உரித்தாகுக. சாந்தியும் சமாதானமும் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. சிறப்பான இந்த நூருல் யகீன் மதரசாவை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கபூல் செய்தருள்வானாக. இன்றைக்கு 22 பிள்ளைகள், நாளை 220 பிள்ளைகளாக பட்டம் வாங்கும் பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மண்ணுக்கு வழங்கிடுவானாக. இந்த நிகழ்வினுடைய ஏற்பாட்டாளர்கள், வருகின்றிருக்கிற உலமா பெருமக்கள், ஆன்றோர்கள், சான்றோர்கள், தாய்மார்கள், பட்டம் வாங்குகிற மாணவிகள், உங்கள் அத்துணை பேர்களுக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான ஸலாத்தினை பதிலை எதிர்பார்த்து சொன்னவனாக என் வார்த்தைகளை துவக்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு. வ அலைக்கும் அஸ்ஸலாம். அல்லாஹ் அழகாக சொல்லுகிறான், வலஹுன்ன மிஸ்லுல் லதி அலைஹின்ன பில் மஅரூஃப். ஆண்களுக்கு இருக்கிற உரிமைகளை போன்றே பெண்களுக்கும் உரிமை இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான். அந்த பெண்கள் எப்படி உருவாக வேண்டும், வார்த்தெடுக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் நிஸ்வான் மதரசாக்கள். நான் உங்களோடு ஒரு சில செய்திகளை, ரசூலுடைய மனைவிமார்களுக்கு இருந்த தன்மைகளை நாம் வீட்டுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதற்காக சில செய்திகளை சொல்லுகிறேன். 12:50 நாம முடிச்சுட்டு போக வேண்டியிருக்கு. அதனால ரசூலினுடைய மனைவிமார்கள் மொத்தம் 11 பேர். ஒவ்வொருவருக்கும் ஒரு சில குணங்கள் உண்டு. அந்த குணங்களில் ஏதாவது ஒன்றை நம் வாழ்க்கையின் சின்னமாக எடுத்துக் கொள்ள வேண்டும். பட்டம் வாங்குகிற பெண்மணிகளும், அவர்களை பார்க்க வந்தவர்களும், இங்கே இருக்கக்கூடிய ஆண்களும் அதை எடுத்துக்கொண்டால் நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்பதற்காக சில செய்திகளை உங்களோடு நான் பகிரப் போகிறேன். ரசூலுடைய மனைவிமார்கள் 11 பேரை சொல்லுங்க, சிக்கலாயிடும். அதனால நான் கேட்க மாட்டேன், யாரும் பயப்பட தேவையில்லை. மொத்த மனைவிகள் ரசூலுக்கு 11. அதிலே அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு இருந்த நல்ல பண்பு, கலைத்து வருகிற கணவனை ஆறுதல் சொல்லுகிற பண்பு. இன்றைக்கு நம்முடைய இல்லங்களில் அது இல்லாமல் போனது. அவரே வேலை வெட்டி என்று பல்வேறு கஷ்டத்தோடு வீட்டுக்குள்ளே நுழைகிற போது உள்ள நுழைஞ்ச உடனே வீட்டு கஷ்டத்தை அவர் மேல தூக்கி போட்டா இல்லையா? கணவன் மீண்டும் வாங்கி போகிறார். பெருமானாருக்கு ஏற்பட்ட கஷ்டத்தை போல உலகத்திலே யாருக்கும் ஏற்பட்டதில்லை. கடும் கஷ்டம் வலியின் வேதனை. வலியை சர்வசாதாரணமாக தாங்க முடியாது. குஸ்வா என்ற ஒட்டகத்திலே ரசூலுல்லாஹ் வருகிற போது வலி வந்துவிட்டால் அந்த ஒட்டகம் படுத்து விடும். பெருமானாருக்கு வலி வர கடுமையான காய்ச்சல், குளிரில் நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள், பயந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா நம்ம மனைவிமார்களா இருந்தா என்ன செஞ்சிருப்பாங்க? தேவையில்லாம போய் எதுக்கு புகையில உட்காரணும் இல்லையா? 2 வருஷமா புகையில உட்கார்ந்து பேய் அடிச்சோ, பிசாசு அடிச்சோ, ஜின் அடிச்சோ, என்ன செஞ்சிச்சோ தெரியல, ஒரு அகத்தை கூப்பிட்டு நல்லா ஓதி பார்க்கலாம் நம்ம பொம்பளை சொல்லிடுவாங்க. ஆனா அன்புக்குரியவர்களே, கடும் கஷ்டத்தில் இருக்கிற போது அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா கல்லா நாயகமே, லா
உங்களுடைய அல்லாஹ் ஒருபோதும் உங்களுக்கு கஷ்டத்தையோ கவலையோ ரப்பு தரமாட்டார். கரைத்து வருகிற கணவனுக்கு சொன்ன வார்த்தை என்ன வார்த்தை? நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. காரணம் உறவுகளோடு சேர்ந்து வாழ்கிறீர்கள், தகவலுள் கல்ல மற்றவர்களின் கஷ்டத்தை நீங்கள் சுமக்கிறீர்கள், தத்திரில் மனதும் இல்லாதவர்களுக்கும் சேர்த்து சம்பாதிக்கிறீர்கள், துக்குரில் வைப்ப விருந்தோம்பல் செய்கிறீர்கள், துணீனு அலா நவாகில் ஹக். புகாரி எழுதுகிற போது அவ்வளவு அழகாக எழுதுகிறார்கள். எத்தனை நன்மை இருக்கிறதோ குடும்பத்திற்குள் அத்தனை நன்மையும் நீங்கள் செய்கிறீர்கள், அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை என்று ஆறுதல் வார்த்தைகள் அல்லாஹு அக்பர் அண்ணன் பெருமானாருக்கு உரமாக அமைந்தது. அந்த வீட்டிலே ஆறுதல் வார்த்தைகள் உருவாக வேண்டும். அப்படி உருவாயிடுச்சுன்னா அந்த கணவன் உச்சத்தை தொட்டு விடுவார். கணவனை உருவாக்குகிற, கணவன் உச்சம் தொட்டு பார்க்கிற பெருமை மனைவிக்கு உண்டு. அன்னை ஹதீஜாவை போல நாம் வாழ வேண்டும். இரண்டாவது ஹதீஜா ரலியல்லாஹுவினுடைய பண்புகளை பார்த்தா, அந்த அம்மா சின்ன வயதிலிருந்தே முடி மறைத்து பழக்கம். பெண்களுக்கு அவுரத் முடி சீவுகிற போது கூட எஞ்சிய முடியை வெளியில போடக்கூடாது. வீட்டிலே முடி, பெண்களின் முடி கிடக்கிறது. இதை பார்த்த பெருமானாரை முகம் மாறுகிறது. என்ன பெண்ணின் முடி அவுரத் என்பது தெரியாதா? எதற்கு இப்படி போட்டிருக்கிறீர்கள்? வந்திருக்கிற தாய்மார்கள் இந்த ஒன்னை எடுத்துட்டு போனாலே போதும். புர்காவை போட்டு நீ புர்காவுக்கு வெளியில முடி, அது அவுரத்துன்னே தெரியல. முடி மறைக்கப்பட வேண்டும் என்ற அது வாங்கி கண்டிப்பாக மறைந்தோ தீர வேண்டும். மார்க்கம் சொல்லுகிறது. பெருமானாரினுடைய அன்பு மனைவிக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சலாம் சொல்ல ஆசைப்பட்டார்களாம். ஜிப்ரீல் பெருமானாரிடத்தில் வந்து கேட்கிறார்கள், உங்கள் மனைவிக்கு நான் சலாம் சொல்ல ஆசைப்படுகிறேன். நம்மள மாதிரி எல்லாம் பெருமானார் அப்படியா, அல்ஹம்துலில்லாஹ் கூட்டு வரல, என் மனைவி இடத்திலே கேட்டு வந்து சொல்கிறேன். கதீஜா ரலியல்லாஹு போய் கேட்கிறாங்க, ஜிப்ரீல் உங்களுக்கு சலாம் சொல்ல ஆசைப்படுறாங்க, கூட்டு வரட்டுமா? தாராளமாக அழைத்து வாருங்கள் நாயகமே. ஜிப்ரீல் சலாம் சொல்லுகிறார்கள். அன்னை ஹதீஜா பதில் சொல்லுகிறார்கள். ஆனால் ஜிப்ரீலை பார்க்கும் ஆற்றல் ஹதீஜாவுக்கு கிடையாது. நாம மலக்குகளை பார்க்க முடியுமா? ஜிப்ரீலை பார்க்க முடியாது. வந்தது ஜிப்ரீலா என்று சோதிப்பதற்காக சம்மணம் இட்டு அமர்ந்து கொண்டார்கள் அன்னை ஹதீஜா. ரசூலுல்லாஹை தன்னுடைய மடியிலே உட்கார சொல்லுகிறார்கள். வலது பக்கம் காலில் உட்காருங்க நாயகமே. பெருமானார் வந்து அமர்கிறார்கள். நம்மை ஜிப்ரீல் பார்க்கிறாரா? அவன் பார்த்துட்டு தான் இருக்கிறார். கொஞ்சம் எந்திரிச்சு இடது காலில் உட்காருங்க நாயகமே. உட்காருகிறார்கள். பார்க்கிறாரா? ஜிப்ரீல் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறார். தலைச்சீலையை அகற்றி தலை முடி தெரிகிற அமைப்பிலே உட்கார்ந்து கொண்டு இப்பொழுது ஜிப்ரீல் பார்க்கிறாரா என்று கேட்க பெருமானார் சொன்னார்கள், தலை தெறிக்க ஓடுகிறார். அன்னை ஹதீஜா சொன்னார்கள், வந்தது ஜிப்ரீல், வந்தது ஜிப்ரீல். நான் வேதக்காரர்களிடத்திலே கேட்டிருக்கிறேன், வேதத்திலே பார்த்திருக்கிறேன். எந்த வீட்டிலே ஒரு பெண்மணி முடியை திறந்து வைத்திருக்கிறாளோ அந்த வீட்டிலே ராசான மலக்குகள் நுழைவதில்லை. வீட்டுக்குள்ளேயே முடிய மறைக்கணும்னு சொல்லி இருக்கு மார்க்கம். வெளியிலே முடியை மறைக்காமல் இருக்கலாமா? அன்னை ஹதீஜாவினுடைய வாழ்வை பட்டம் வாங்கிய பெண்மணிகளும் வாழ்ந்து கொண்டிருக்கிற பெண்மணிகளும் பின்பற்ற வேண்டிய கடப்பாடும் கட்டாயமும் இருக்கிறது. அல்லாஹ் கபூல் செய்தருள்வானார். இரண்டாவது மனைவி சௌதா ரலியல்லாஹு தஆலா. விட்டுக் கொடுக்கும் மனோபாவம் சௌதாவுக்கு இருந்த மாதிரி வேற யாருக்கும் இல்லை. இன்னைக்கு வீட்டுல இதுதான் பிரச்சனையா இருக்கு. அண்ணன் தம்பி பிரச்சனை. 6 அடி நிலத்துக்கு இவன் விட்டு கொடுக்கறதுக்கு தயாரா இல்ல, அவன் விட்டு கொடுக்கறதுக்கு தயாரா இல்ல. 6 அடி நிலத்துக்கு அடிக்குது. எனக்கு சொந்தம், உனக்கு சொந்தம், கோர்ட்டு வரைக்கும். கடைசியில நிலம் சொல்லிச்சா, மூதேவி நீங்க 2 பேரும் எனக்கு தாண்டா சொந்தம், ஏன் அழிஞ்சுட்டு சாகுறீங்க இல்லையா? 6 அடி நிலத்திற்காக இந்த விட்டுக் கொடுக்கிற பண்பாடு சமூகத்திலே வர வேண்டும். அதற்கு முன்பாக பெருமானார் ஒவ்வொரு நாளும் ஒரு மனைவி இடத்தில் தங்குவார்கள். அன்னை சௌதா சொல்லுகிறார்கள், நாயகமே, நான் என்னுடைய தினத்தை கூட, பெண்கள் கணவனை மட்டும் எங்கேயுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க, என் தினத்தை கூட நான் ஆயிஷா ரலிக்காக விட்டுக் கொடுக்கிறேன் என்று விட்டுக் கொடுக்கும் மனோபாவம். அல்லாஹ் அக்பர். இது ஆண்களுக்கும் தேவை, பெண்களுக்கும் தேவை.
பெருமானார் காலத்துல எப்படி எல்லாம் விட்டு கொடுத்து வாழ்ந்தார்கள் தெரியுமா? ஒருத்தர் மதித்து வாழுகிற பண்பாடு, ஒருத்தர் மதித்து. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வீட்டுக்கு போனாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா, அபூபக்கர் ரலியல்லாஹு, உள்ளே ரசூலுல்லாஹ் தூங்கி கொண்டிருக்கிறார்கள். கதவை தட்டினா வெளியே வருவாங்க. வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க, கதவை தட்டினால் வெளியே வருவாங்க. யார் தட்டுறது? அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, அபூபக்கரே, உலகத்திலேயே சிறந்த மனிதர் நீங்கள் தான், அதனால கதவை நீங்க தான் தட்டணும். அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்க, நான் தான் சிறந்த மனிதன். கைருன் நிசாஇ அலா கைரிர் ரிஜால், உலகத்திலேயே சிறந்த பெண்ணை யார் பெற்றிருக்கிறாரோ அவர்தான் சிறந்த மனிதர். உலகத்திலேயே சிறந்த பெண்ணு பாத்திமா, பாத்திமாவை பெற்றது யாரு? அலி. அதனால நீங்க தான் சிறந்தவர், நீங்க தான் கதவை தட்டணும். உடனே அலி இல்ல, நாளைக்கு சொர்க்கத்தின் திறவுகோல் உங்கள் கையில் தான் கொடுக்கப்படும், அதனால நீங்க தான் கதவை தட்டணும் அபூபக்கரே. உடனே அபூபக்கர் இல்ல, சொர்க்கத்திலே படையோடு நுழையக்கூடியவர் அலியே, நீங்கள் தான் உள்ள. இப்படியே பேசிட்டு இருக்கிறாங்க. ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ் போய் சொல்லிட்டாங்க, ஒரு காலத்திலே 2 பேர் கதவை தட்ட போறதில்லை, கதவை திறந்து விட்டுருங்க, கதவை திறந்து. இவர்கள் அவர்களை உயர்வாக, அவர்கள் இவர்களை உயர்வாக. ஒரு குடும்பத்துல அண்ணனை பத்தி தம்பி உயர்வாக, தம்பியை பத்தி அண்ணன் உயர்வாக பேசினா அந்த குடும்பம் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். ஒருவர் விட்டுக் கொடுக்காமல், அக்கா தங்கைகளுக்கு மத்தியிலே விட்டுக் கொடுக்காமல், கணவன் உறவுகளை விட்டுக் கொடுக்காமல், மனைவியின் உறவுகளை கணவன் விட்டுக் கொடுக்காமல் வாழ்ந்தால் அந்த ஈழம் எப்படி சுபிட்சமாக இருக்கும். அதற்கு முன்னுதாரணம் சௌதா. இன்னைக்கு உலகத்தில் என்ன நம்ம பாடம் பண்ண வேண்டும்? மூணாவது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா, கல்வியின் தேடல் ஆயிஷாவுக்கு கபூல் வரை இருந்தது. நம்ம பட்டமான இதோட முடிச்சுட்டாலும் தெரியல, பெரிய எல்லா கல்வியும் நமக்கு கிடைச்சல்ல, படிப்பதற்கு தகுதி பெற்று இருக்கிறீர்கள் என்றுதான் அர்த்தம். நாம் தெரியாத ஆயிரம் நிகழ்வுகள் நம்மளும் 35 வருஷமா படிச்சுட்டே இருக்கு. ஆனா படிக்காத விஷயம் தான் நிறைய இருக்கு. படிச்சது வந்த ஒண்ணுமே இல்லை. அன்னை ஆயிஷாவின் கல்வியின் திறன் பெரும் சகாபாக்கள், உமர் ரலியல்லாஹு போன்ற பெரும் சகாபாக்கள். அன்னைக்கே ஒரு பிரச்சனை வந்துச்சு. என்ன பொம்பளைகளுக்கு சொத்து கம்மியா, ஆண்களுக்கு சொத்து அதிகமா? ஆயிஷா ரலியல்லாஹு, பெண்களுக்கு சொத்து கம்மி, பெண்களுக்கு ஒரு பங்கு, ஆண்களுக்கு 2 பங்கு, இது என்ன நியாயம் என்று ஆயிஷா கேட்கும்போது, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு, நீங்கள் மார்க்கத்தில் குறைவாக இருக்கிறீர்கள். சாதிகளாக சொல்ல வார்த்தை, மார்க்கத்தில் குறைவாக இருக்கிறீர்கள். பெண்களுக்கு சொத்து சேர வேண்டியது 34 இடத்தில், 4 இடத்தில் தான் பெண்களுக்கு குறைவு, ஆண்களுக்கு அதிகம். பாக்கி இருக்கிற 30 இடத்துல 10 இடத்துல பெண்கள் ஆண்கள் சரிசமமாக பெறுவார்கள். இன்னொரு 10 இடத்துல ஆண்களை விட பெண்கள் அதிகமாக பெறுவார்கள். இன்னொரு 10 இடத்துல இந்த பொம்பளை வந்ததுனால ஆணுக்கு சொத்தே இல்லாமல் போய்விடும். 4 இடத்துல தான். உதாரணத்துக்கு ஒன்று சொன்னாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா ஹதீஸ்களை வல்லுநர்கள் திகைத்து போயிருக்கிறார்கள். இப்படி ஒரு கல்வியாளரா வந்த ஜாதகத்திலே நீங்க மசாலா சொல்லுங்க. ஒரு பெண்மணி இறந்து போய் விட்டார். கணவன் இருக்கிறார், மகள் இருக்கிறார், அத்தா இருக்கு, அம்மா இருக்கு, சகோதரன் இருக்கிறார். எப்படி சொத்தை பிரிப்பது? கணவனுக்கு பாதி கொடுத்துடணும் இல்லையா? சொத்தை எப்படி பிரிப்பது? அதே மாதிரி மகளுக்கு கணவனை பொறுத்தவரை பிள்ளை இருக்கிறதுனால 25% எவ்வளவு? நீங்க பதில் சொல்லணும். மகன் ஒரு மகள் இருந்தால் 50% கொடுக்கணும். இப்ப ஆயிஷா கேட்டாங்க, ஆண்னாலே கணவன், மகன் பெண்ணாலே இல்லையா? கணவனுக்கு காவாசி கிடைக்கும் 25%, மகளுக்கு 50%. அப்ப ஆணை விட அதிகமாக வருகிறார். இந்த இடத்துல தாய்க்கு எவ்வளவு கொடுக்கணும், தகப்பனுக்கு எவ்வளவு கொடுக்கணும் என்று கேட்கிற போது, மகள் இருந்தால் தாய்க்கு 12%, தகப்பனுக்கு 12%, தாய்க்கு 12, தகப்பனுக்கு 12. தாய்க்கு கிடைப்பதை போன்ற சரிசமமாக ஒரு ஆணுக்கு கிடைக்கிறது. தகப்பனுக்கு அதே 12 தான். 2 பேரும் சரிசமமாக பெறுகிறார்கள். இந்த மகள் வந்த காரணத்தினால் சகோதரன் ஒருத்தர் அவனுக்கு சொத்தை இல்லாமல் ஆக்கிடுவாங்க.
ஒரு மசாலாவிலே மூன்றையும் சேர்த்து சொல்லுகிறார்கள். ஒரு இடத்திலே ஆயிஷா சொல்லுகிறார்கள், பெண்ணை விட ஆணை விட பெண் அதிகமாக பெறுகிறார், ஒரு இடத்திலே சரிசமமாக பெறுகிறார், ஒரு இடத்திலே சொத்தையை தடுக்கிறார். 30 இடத்துல மார்க்கம் பெண்ணை உயர்த்தி பிடித்திருக்கிறது. இந்த கல்விக்காலத்தை பார்த்து சாதனையல்லாஹு தஆலா அதிர்ந்து போனார்கள் என்று வரலாறு. அவர்கள் கல்வியின் தேவை என்னவோ தெரியல. இந்த நாட்டு பிரதமரே இந்த ஹதீஸை புரிஞ்சுக்கிட்டார். ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, முஃமின்களை பார்த்து சொல்றாங்க, நீங்க அதிகமாக காளான் சாப்பிடுங்கள். ஹதீஸ் அறிவிக்கிறத பாருங்க. ஏனென்றால் கண்நோய் வராமல் காளான் தடுக்கும். கண்மணி சொல்லி இருக்கிறார்கள், அன்னை ஆயிஷா சிறந்த மருத்துவராக இருந்தார்கள், கண்நோய் வராமல் தடுக்கும். இல்லையா? ஆனா பிரதமர் செஞ்சுட்டு இருக்கிறது நாம செய்யறதே இல்லை. அன்புக்குரியவர்களை கேட்பார்கள், ஆயிஷா நீங்கள் மருத்துவராக இருக்கிறீர்கள், ஆச்சரியமாக இருக்கிறது. குர்ஆனில் இருக்கிறார்கள், மருத்துவர் நீங்கள், ஆச்சரியமாக இருக்கிறது. இதுக்கும் ரசூலுல்லாஹ் தான் சொல்லிக் கொடுத்தார். அல்லாஹ் மனிதனை படைக்கிறதுக்கு 2 மூலப்பொருட்களை தேர்வு செய்திருக்கிறார். மண்ணால் இந்த மனித உடலை படைத்தார். உடலுக்கு நோய் என்றால் மண்ணிலே மருந்து இருக்கிறது. தலைவலியா, வயிற்று வலியா, இடுப்பு வலியா, மண்ணிலே மருந்து இருக்கிறது. இந்த உடல் இயங்குவதற்கு அல்லாஹ் ரூஹை புதியிருக்கிறார். நஃபஸ்து ஃபீஹி மின் ரூஹி, ரூஹுக்கு மருந்து மண்ணிலே கிடையாது. அல்லாஹ் திக்ரில்லாஹி தத்மஇன்னல் குலூப், திக்ரில் தான், திலாவத்தில் தான், குர்ஆனில் தான் மனநோய்க்கு மருந்து இருக்கிறது, நிம்மதி அதில் தான் இருக்கிறது. இதை வைத்து நான் மருத்துவம் செய்கிறேன் என்றார்களே ஆயிஷா, அந்த ஆயிஷாவின் கல்வியின் தேடல் நமக்கு வர வேண்டும். நாலாவதாக ஹஃஸா உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய அன்பு மகன் ஹஃஸா ரலியல்லாஹு தஆலா. இந்த ஹஃஸா தல்லாஹல் குர்ஆன், எப்பொழுதுமே குர்ஆன் ஓதுகிற பழக்கம் கொண்ட பெண்மணியாக இருந்தார் ஹஃஸா ரலியல்லாஹு தஆலா. எப்பயுமே குர்ஆன், அதனால ஆண்களாக இருப்பவர்கள் பெண்களாக இருப்பவர்கள் 40 நாளைக்கு ஒரு முறை குர்ஆனை முடித்திருக்க வேண்டும். இது முஸ்லிம்களுக்கு கடமை. என்ன போத தெரியாத எத்தனை பேர்கள் இருக்கிறீர்கள். அன்புக்குரியவர்களை தயவு கூர்ந்து சொல்லுகிறேன், ஆளுங்கள் நிறைந்திருக்கிறார்கள். எப்பொழுது கேட்டாலும் உங்களுக்கு குர்ஆன் முடித்து தர தயாராக இருக்கிறோம். அதனால எனக்கு குர்ஆன் ஓத தெரியவில்லையே, ஓத தெரியாதே என்று மட்டும் சொல்லுகிறார்கள். இது நமக்கு பிடிக்காது. அல்லாஹ்வின் கலாம். இனி ஓதாத எந்த இல்லமும் இருக்கக்கூடாது. அது பாலனைந்த காட்டினார். எங்க சேலத்துல 94 வயசுல இறந்து போயிட்டாரு. 4வது தர்மனர் ஒரு தர்மனர் இருக்கு. 4வது தர்மனர் 94 வயசுல 14 ஜுசுக்களை மனனம் செய்திருந்தார். அந்த தள்ளாத வயசு நடக்க முடியாத நேரத்திலே கூட பார்த்து 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 மனனம் செய்த அந்த வயோதிகரை இன்றைக்கும் நாம் நினைத்து பார்க்கிறோம். நம்மால என்ன முடியாது. அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். உங்க ஊருக்கு பக்கத்துல கூடலூர்ல போன மாசம் அல்லாஹ் அக்பர் 4வது படிக்கிற பையன் 8வது பட்டம் வாங்குறாரு. கவலையாக இருக்கிறது. எவ்வளவு பெரிய உருவாக்கம், எவ்வளவு பெரிய உருவாக்கம். ஏன் நம்ம முடியாது? அதனால அதிகம் குர்ஆன். 2வது ஹஃஸா அவங்க தகப்பனா உமர் ரலியல்லாஹு உருவாக்குனது நஃப்ஸ் கட்டுப்படுத்தி வளர்த்தது. நஃப்ஸ் சொன்னதெல்லாம் ஹஃஸா கேட்க மாட்டாங்க. இன்னைக்கு நஃப்ஸ் சொன்னதை மட்டும் தான் கேட்கணும். அந்த நகை நல்லா இருக்கு, நதியா வளையுது அப்படின்னு உடனே கிளம்பிட வேண்டியது பயப்பட்டு இல்லையா? அந்த வளையல், இந்த வளையல், அந்த செயின், இந்த செயின். அல்லாஹு அக்பர். அன்புக்குரியவர்களே, ஹஃஸா ரலியல்லாஹு தஆலா பெருமானார் கொடுக்கிற பொருளாதாரத்தை கூட தர்மம் செய்துவிட்டு மனக்கட்டுவார். நஃப்ஸுக்குள்ளே இது கல்கிர்தான் எழுதுவார்கள், குரங்கு மாதிரி. நஃப்ஸுக்கு உதாரணம் எழுதும்போது குரங்கு மாதிரி. இந்த குரங்கை எப்பயுமே அடிச்சுட்டே தான் இருக்கணும். ஒரு ஆள் குரங்கு வளர்த்தாங்க, குரங்கு வளர்த்துருக்காங்க. விருந்தாடி வீட்டுக்கு வந்திருக்கிற சொன்னதெல்லாம் கேட்டு வந்த குரங்கு போய் தட்டு எடுத்துட்டு வா, கரெக்டா கொண்டு வந்து வச்சிருச்சு. தலையில ஒரு அடி அடித்தாங்க குச்சியில, கத்திட்டு போடுது. போய் தண்ணி எடுத்துட்டு வா, கரெக்டா வச்சிச்சு, ஒரு அடி கத்து. போய் சாப்பாடு எடுத்துட்டு வா, ஒரு அடி. வந்த விருந்தாளிக்கு கோவம் வந்துருச்சு. சொன்னதெல்லாம் கேட்குது, எதுக்கு அடிக்கிறது? கேட்கறது அடிக்கிறது, கேட்கறது ஏன் அடிக்கிறாங்க? சரி, நீ சொன்ன அடிக்கலப்பா, போய் சாப்பாடு எடுத்துட்டு வந்து வச்சாச்சு.
அடிக்கல குறைவு சாம்பார் தூக்கி விருந்தாளி தலையில போட்டு விட்டுருச்சு. அப்பதான் விருந்தாளி சொன்னாரு, நீ செஞ்சது கரெக்ட், அடிச்சுட்டே இருக்கணும். இந்த வேலையை இந்த சமூகத்திற்கு கற்றுக் கொடுத்தவர்கள் அன்னை அல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹா. அஞ்சாவதாக உம்மு சலமா. அல்லாஹு அக்பர். உலகத்திலே எத்தனை மந்திர சொற்கள் இருக்கிறதோ அத்தனையும் உம்மு சலமாவிடத்திலிருந்து தான் இந்த உம்மத்துக்கு இருக்கிறது. நிறைய சொற்கள் இந்த உம்மத்துக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. நிறைய சொற்கள் இதெல்லாம் யார் சொல்லிக் கொடுக்குதுன்னு பார்த்தா, உலகத்துல எந்த உம்மத்துக்கும் கிடைக்காத திக்ருகள். ஆனா அதை நம்ம வாயில சொல்றதே இல்லை. காலையில இருந்து மதியானம் வரைக்கும் உம்மு சலமா உட்கார்ந்து தஸ்பீஹ் ஓதிட்டு இருக்காங்க. பெருமானார் அப்படி பார்த்துட்டு போனாங்க. அசர் நேரத்துல பார்த்தாலும் தஸ்பீஹ் ஓதிட்டு இருக்கு. பெருமானார் சிரிக்கிறாங்க. மகரிபுக்கு போனாலும் தஸ்பீஹ் ஓதி கொண்டு இருக்கிறது. பெருமானார் சிரிக்கிறாங்க. பொதுவாக பிள்ளைகளுக்கு ஆர்வம் ஒண்ணா போயிடுச்சுன்னா, நான் ஊக்கில சொல்ல மாட்டேங்க, ஆர்வம் படிக்கிற பெண்கள் மட்டும் தான் இருக்கிறாங்க இல்லையா? நான் எங்க ஊரை சொல்றேன், நான் ஊருக்கு உண்மை இல்லை. அப்ப இஷா நேரத்துல வந்தாலும் உம்மு சலமா தஸ்பீஹ் ஓதி கொண்டு இருக்கிறாங்க. பெருமானார் பார்த்துட்டு ஆனந்தப்பட்ட நாயகம் சொன்னாங்க, உம்மு சலமா உனக்கு ஒரு தஸ்பீஹை சொல்லி தரட்டுமா? அந்த தஸ்பீஹை ஒரு தடவை சொன்னால் 3000 ஆண்டுகள் தஸ்பீஹ் செய்ய. இன்னொரு ரிவாயத்துல மலக்குகளே எழுத முடியாது சொல்றாங்க. சைபையோட போடுறது மலக்குகளே நன்மையை எழுத முடியாது. எந்த உம்மத்துக்கும் இல்லாத ஒரு தஸ்பீஹை சொல்லட்டுமா? சொல்லுங்கள் நாயகமே. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத கல்கிஹி வ ரிமா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. 3 தடவை சொன்னால் மலக்குகள் எழுத முடியாது. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியுல் அலீம். சர்வசாதாரணமாக சொல்லுகிறோமே, இது அரிசிக்கு கீழே எழுதப்பட்டது. பெருமானார் சொல்லுகிறார்கள், உம்மு சலமா அறிவிக்கிறார்கள், அரிசிக்கு இந்த உம்மத்துக்கு மட்டும் கொடுக்கப்பட்டது. இதிலே 99 நோய்களுக்கு நிவாரணம் இருக்கிறது. குறைந்தது கவலை என்றார்கள் கண்டறிந்தார். இன்னைக்கு கவலை நமக்கு பெரிய நோயே. அந்த கவலைக்கான நிவாரணத்தை அழகாக சொல்லிக் கொடுக்கிறார்கள். இப்ப உம்மு சலமாவிடத்திலிருந்து மந்திர சொற்களை எடுக்க வேண்டுமே, இந்த உம்மத்து பயன்படுத்த வேண்டுமே. நம்முடைய பெற்றோர்கள் உடைய போட்டுட்டு தஸ்பீஹ் ஓதுவாங்க, திக்ரு ஓதுவாங்க. அந்த நேரத்தில் இருந்த சுவை இன்னைக்கு காணவே. என்ன காரணம்? இங்க திக்ரை காணவே ஒரே பாடலாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அல்லாஹ் பாதுகாத்து அருள்வானாக. அடுத்ததாக உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா. அன்புக்குரியவர்களே, உம்மு ஹபீபா கணவனின் மீது அவர்களுக்கு இருந்த மரியாதை, அவர்களின் மீது கணவனுக்கு இருந்த மரியாதை. உலகத்தில் இப்படி ஒரு பெண்ணை பார்த்ததே இல்லை. கணவனின் மீது மரியாதை. நம்ம இல்லங்கள்ல தகப்பனுக்கு மரியாதையா, கணவனுக்கு மரியாதையா? ஒவ்வொருத்தரும் மனம் விட்டு கேட்கிறோம். ஒவ்வொரு பெண்களும் யோசிக்கிறோம், தகப்பனுக்கு கொடுக்கிற மரியாதை கணவனுக்கு கொடுத்திருக்கிறோமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்திருக்கிற அந்த கட்டளையிலே தகப்பனார் இருக்கிறார் அபூ சுஃபியான். அபூ சுஃபியான் சாதாரண இல்ல, அல்லாஹ் அக்பர், பெரும் தலைவர் அபூ சுஃபியான். உலகவாணிகளின் தந்தை என்று சொல்லப்பட்ட அபூ சுஃபியான். அபூ சுஃபியானின் இல்லத்தில் நுழைந்தவர்கள் காபாவில் நுழைந்தவர்களை போல என்று சொன்னவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அபூ சுஃபியான் வந்து ரசூலுல்லாஹ் உட்கார கட்டளையில உட்காரான் போகும்போது, உம்மு ஹபீபா, என் கணவர் அமர்கிற கட்டிலில் உட்காருகிற தகுதி உங்களுக்கு இல்லை. கீழே அந்த கணவனின் மீது வைத்திருந்த மரியாதை, தன் பெற்றோரை விட தகப்பனை விட கணவனுக்கு இருந்த மரியாதை. இன்னைக்கு நம்ம இல்லங்கள்ல இருந்துச்சுன்னா எந்த கணவன் மனைவியோடு இணக்கம் இல்லாமல், எந்த கணவன் தகப்பனுக்கு கொடுக்கிற மரியாதை, கணவனுக்கு கொடுக்கிற மரியாதை. பிள்ளைகளுக்கு கணவனை பற்றி சொல்றது, அது பேச்சு கேட்க நீ விளங்க மாட்ட. இப்படியே வளர்த்தா வளர்கிற பையன் எப்படி இருப்பான்? தகப்பனாரை பார்க்கிற போதே தேறாங்க. ஒரு தீவிரவாதியா அந்த நிலை நம்முடைய பிள்ளைகளுக்கு வந்து விடக்கூடாது. தகப்பன் தான் அவனுக்கு ரோல் மாடல். காலம் முழுக்க எனக்கு தெரிஞ்சதுல இருந்து கல்யாணம் பண்ணதுல இருந்து அந்த பிள்ளைகள் உங்களை அந்த குடும்பத்தில் இல்லை. அல்லாஹ்
மைமூனா ரலியல்லாஹு தஆலா. யார் அந்த மைமூனா? இபாதத். இந்த உம்மத்துக்கு இபாதத்தை கற்றுக் கொடுத்தவர்கள் மைமூனா. என்னென்ன வணக்கம் செய்யணும், ஒரு பெண்மணி எப்படியெல்லாம் வணங்கணும் என்பதற்கு மைமூனா தான் ரோல் மாடல். அல்லாஹு அக்பர். ஹவாபி கொள்கையை வாழ்க்கையில் அவர்கள் விட்டதில்லை, முஹாத் கொள்கையை வாழ்க்கையில் விட்டதில்லை. ஆனால் நம்முடைய பெண்கள் மதரசாக்கள் நிறைய தத்வீக் கொள்கைகள், இந்த ஆறான கொள்கைகள் நிறைய சொல்கிறார்கள், தஹஜ்ஜுத் தொழுகிறார்கள். இதை விட பெரிய ஊட்டியில ஒரு பெண் தஹஜ்ஜுத் தொழுதா அதை விட பெரிய வாக்கியம் என்ன இருக்கிறது? அந்த பெண்மணி தஹஜ்ஜுத் நேரத்தில் எழுந்திருச்சு குர்ஆன் ஓதுனா வலகல் மலல் ஃபாஃபி மலக்குகள் கண்முகத்தை வெளிப்படுத்தி மனமாக இருக்கிறது. அல்லாஹ் உங்கள் வாழ்க்கையை மனமாக பண்ணாங்க என்று மலக்குகள் சுபதேசி சொல்கிறார்கள். அல்லாஹ் மைமூனாவிடத்திலிருந்து நாம் எடுக்க வேண்டும். எடுத்திருக்கிறோமா? காலேஜுக்கு அனுப்பி 40 வயசுக்கு மேல இருக்கிற பெண்கள் தொழுகிறார்கள். ஆனா அந்த வாலிப பெண்கள் தொழுகிறார்களா? அவர்களின் விஷயத்தில் நாம் அக்கறை எடுத்திருக்கிறோமா? வாலிப பெண்கள் தொழுகிறார்களா? 3 ஜுமா போச்சுனாக்கா மூமினே இல்லை, கலிமாவை புதுப்பிக்கணும்னா வரலாறு வருகிறது. ஆனா நீங்க நம்ம பசங்களும் சரி பொண்ணுகளும் சரி ஜுமாவே இல்லை, பெண்களுக்கு ஜுமா இல்லை விட்டுருங்க. ஆண்கள் 3 ஜுமா அல்ல பல ஜுமாக்களை காலேஜுக்கு செல்கிறார்கள், அறவே இல்லை. அதை பற்றிய கவலை அல்லாஹ் அக்பர். அன்புக்குரியவர்களே, அடுத்ததாக ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அல்லாஹு அக்பர். ஸைனபை போன்ற துன்பம் செய்கிற பெண்மணிகள், தர்மம் செய்கிற பெண்மணிகள், எந்த இல்லத்தில் விருந்தோம்பல் நடக்கிறதோ அந்த இல்லம் வறுமையை சந்திக்காது. எந்த இல்லத்தில் விருந்தோம்பல் நடக்கிறதோ அந்த இல்லம் நிம்மதியற்று போகாது. சந்தோஷம், நிம்மதி, வருமானம் அத்தனைக்குமான ஸைனப் ரலியல்லாஹு தஆலாவுடைய வாழ்க்கையை கொஞ்சம் புரட்டி பாருங்கள். அல்லாஹ் சின்ன சின்ன விருந்தோம்பலுக்கு மட்டும் சின்ன சின்ன வேலைக்கு பெரிய பெரிய பரிசு கொடுப்பாங்க. நிறைய வரலாறுகள் இதற்கு சின்ன விருந்தோம்பல். உம்மாய்மன் இப்படி பேர் வைக்கிறதே பர்க்கத்து. உம்மாய்மனுடைய விருந்தோம்பலை நாம் வார்த்தைகளால் வடிக்க. அதுலயும் உம்முருமா இந்த பேருக்கு அல்லாஹ் பெரிய பரக்கத்தை வைத்திருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹூருலிகளை பார்க்க யாருக்காவது ஆசையா கேட்டாங்க. சஹாபாக்கள் ஹூருலிகளை பார்க்க ஆசையா நீங்கள் உம்மு ரூமானை பார்த்துக் கொள்ளுங்கள், அதுதான் அபூபக்கரின் மனைவி என்றார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மனைவிக்கு தொட்டதெல்லாம் பரக்கத்து. விருந்தாளியை கூட்டிட்டு போறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு விருந்தாளி 3 பேர் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. புகாரில இடம்பெற்ற ஹதீஸ். 3 பேருக்கு அனுப்பி வச்சுட்டு நான் பின்னாடி வரேன், நீங்க வீட்டுக்கு போங்க. விருந்தாளிக்கு உணவு கொடுக்க சொல்லி மனைவியிடத்திலே சொல்லிவிட்டார்கள். மனைவி உணவை தயார் செய்து வைத்திருக்கிறார்கள். இரவு நேர உணவு. விருந்தாளி 3 பேர் போயிட்டாங்க. ரசூலுல்லாஹ் பேசிய மயக்கத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா விருந்தாளி மறந்து போனாங்க. இங்க உட்கார்ந்து பேசிட்டே இருக்கிறாங்க. விருந்தாளிய மனைவி சாப்பிட சொல்றாங்க. விருந்தாளி சொல்லிட்டாரு, வீட்டாளி இல்லாம நாங்க சாப்பிட மாட்டோம். அபூபக்கர் ரலியல்லாஹு ஸ்கூல்ல ராத்திரி 12 மணிக்கு வந்தாங்க. விருந்தாளி அப்படியே உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஏக சாப்பிட்டுக்கலாம், நீங்க வராம நாங்க எப்படி சாப்பிடுறது? அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு வாக்குவாதம். அதை சாப்பிட்டார்கள். அந்த அம்மா செஞ்சது ஒரு 4 பேருக்கான உணவு. அந்த 4 பேரும் சாப்பிட்டார்கள். 4 பேரும் சாப்பிட்டார்கள். சொல்லுகிறார்கள், ஒவ்வொரு கவனத்தை அழுகிற போது உள்ளே கிணற்றுக்குள் ஊற்று ஊறுவதை போன்று உணவு ஊறுவதை பார்த்தோம். உணவு ஊறுகிறது. அடுத்த நாள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு போனாங்க. 12 குழுக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த 12 ஒவ்வொரு குழுவிலும் 8 பேர் இருக்கிறாங்க, 10 பேர் இருக்கிறாங்க, 20 பேர் இருக்கிறாங்க. 12 குழுக்களும் சாப்பிட்டார்கள். பெருமானாரும் சாப்பிட்டார்கள். அந்த உணவு முடியவில்லை. பெருமானார் சொன்னார்கள், கைக்கு பரக்கத்தை பார்க்கிறானா? அல்லாஹ் பெண்களுக்கு இப்படி ஒரு பரக்கத்தை. என்ன காரணம்னா அந்த அம்மா கொடுத்த விருந்தோம்பல். கணவனை மதிக்கிறார். விருந்தோம்பலோடும் கணவனை
மதிக்கும் பண்பாக இருந்தால் அல்லாஹ் ஊற்று போன்று மரத்தை கையில் வைத்திருக்கிறார். அல்லாஹு அக்பர். அந்த நிலையை நமக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. இன்னொரு மனைவிக்கு பேரு ஸைனப் பின்த் ஹுஸைமா. ரசூலுல்லாஹ் கூட 8 மாசம் தான் வாழ்ந்தாங்க. ரசூலுல்லாஹ் கூட வாழ்ந்தது 8 மாசம். அல்லாஹு அக்பர். பேர் உம்முல் ஐதாம். மதீனாவுல யாராவது எத்தீம்கள் இருந்தால் உடனே எடுத்து வந்து வளர்க்க ஆரம்பித்து விடுவார்கள். உறவுகளை நேசிப்பதில் ஸைனப் பின்த் ஹுஸைமாவுக்கு வேறு யாருமே இல்லை. அதனால தாய்மார்களே, நாம பட்ட வாங்கின ஆடி மக்களுக்கு நல்லதாக்கள் நம்முடைய உறவுகளை கட்டி போட்ட உறவுகளாக ஆக்க வேண்டும். ஒரு ஆடிமாவாகிவிட்டு உறவுகளை பிரிக்கிறவர்களை ஒரு காலத்திலும் கூடாது. பிரிந்த உறவுகளை ஒன்று சேர்க்க வேண்டும். நான் அடிக்கடி சொல்றது, கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா உறவுகளை ஒன்று சேர்த்தது யாரும் இல்லையே. பால் கொடுத்த தாய் ஹலீமத்து சாதியாவுக்கு 20 ஒட்டகை பரிசு கொடுத்தாங்க. என் மாமியாவுக்கு நான் 20 ஒட்டகம் கொடுக்கிறேன். அவங்களுக்கு பிறகு இந்த உம்மத்துல மாமியாவுக்கு பரிசு கொடுத்த மருமகளை இதுவரைக்கும் நான் பார்ப்பேன் இல்லையா? உங்க வீடுகள்ல யாராவது பரிசு கொடுத்திருக்கீங்களா? மாமியாவுக்கு பரிசு கொடுத்த மருமகள் சொல்லுவாங்க, இந்த கிழக்கு சாக போன வயசுல எதுக்கு 10 பவுன் போட்டு எங்க உங்க தேவையா கலட்டி போடுங்க, உலக்க மாதிரி போட்டுட்டாலே என்று சொல்லுவோம். அன்புக்குரியவர்களே, எத்தீம்களை எந்த இல்லமும் கஷ்டப்பட்டதாக உறவுகளை நேசித்தால் வயதும் கூடும், ஆரோக்கியமும் கூடும். அதற்கு உதாரணம் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா. 10வது பெண்மணி தான் சஃபியா. அல்லாஹ் அக்பர். தூரநோக்கு சிந்தனை கொண்ட பெண்மணி. அடுத்த ஒரு தலைமுறை எப்படி உருவாக வேண்டும் என்று திட்டமிடுவதில் சஃபியாவுக்கு நிகழ்ந்தவர்கள். அடுத்த ஒரு தலைமுறை எப்படி உருவாக வேண்டும் என்ற திட்டங்களை உருவாக்குவதில் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா கைதேர்ந்தவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ் அக்பர். சஹாபாக்கள் அவர்களாக சொல்லுகிறாங்க, எங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா பங்களிப்பு அதிகம் என்றார்கள். பெருமானாரை கடைசி நேரத்தில் சஃபியா ரலியல்லாஹு பெருமானார் கஷ்டப்படுறதை பார்த்து வீட்டுக்குள்ள போவாங்க, 2 ரக்காத் தொழுவாங்க, திரும்ப வந்து பார்ப்பாங்க, திரும்ப போவாங்க, 2 ரக்காத் தொழுவாங்க, வாஜிபாக வருவாங்க. என்ன செய்தார்கள் தெரியுமா? அல்லாஹ் பெருமானார் படுகிற கஷ்டங்கள் அத்தனை எனக்கு கொடுத்து என்னை மூத்தாக்கி விடு என்று ரசூலுக்கு எந்த கஷ்டமும் வேண்டாம், என்னை மூத்தாக்கி விடு. அழுது கேட்டு ரசூலுல்லாஹ் போய் பார்ப்பாங்க. அவங்க கடைசியில ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அம்மா நீ செய்ததெல்லாம் இப்ராஹீம் சொல்லி விட்டாரம்மா, நான் என்ன கேட்கிறேன் தெரியுமா? அம்மா, இந்த உம்மத்தினுடைய எல்லா சக்கராத்து வேதனையும் எனக்கு கொடுத்து விடு, இந்த உம்மத்திற்கு வேண்டாம் என்று நான் கேட்கிறேன் அம்மா. எனக்காக நீ கஷ்டப்படாதே, கணவனுக்காக கஷ்டப்பட்ட வீரமகன் சஃபியா. நிறைவாக ஜுவைரியா 11வது மணி. அந்த பெண்மணி ஜுவைரியாவுடைய பேச்சிலே ஒரு நாள் கூட வன்மை இருக்காது. மென்மையாக பேசுகிற பண்பாடு. அதனால ஆயிஷாவே வெட்கப்படுவாங்க. சஃபியா ரசூலுல்லாஹ் பேசுறாங்க, யார் பேசி ஜுவைரியா பேசிட்டாங்கன்னா யார் பேசி ரசூலுல்லாஹ் கேட்க மாட்டாங்க. ஜுவைரியாவுடைய அந்த மென்மையான பண்பு பேசுகிற போது, கணவனோடும் மற்றவர்களோடு பேசுகிற போது மென்மையாக பேசுகிற சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா, மென்மையாக பேசுகிற ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா. அப்ப நம்ம எல்லாத்தையும் அதே நேரத்தில் அந்நிய ஆண்கள் மென்மையாக பேசக்கூடாது இல்லையா? பேசுறவங்கள்ட்ட கணவனிடத்திலே தேவையில்லாத வார்த்தைகளை பேசி வம்பச்சட்டையை இழுப்பதை விட, உடன்பிறப்புகளிடத்திலே வம்பச்சட்டை இழுப்பதை விட நீங்கள் வல்லுகாக்களாக இருக்கிறீர்கள். இந்த 11 பேரும் அழகான பாடங்களை கொடுத்திருக்கிறார்கள். இதை படிப்போம், வாழ்க்கையில் எடுத்து நடப்போம். இது மட்டும் இருந்துச்சுன்னா வாழ்க்கையில் வெற்றி கிடைத்து விடும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மதரசாவை கபூல் செய்துள்ளானாக. இதற்கு பொதுவாகவே இஸ்லாமிய சமுதாயம் எங்கெல்லாம் கல்வி நிலையங்கள், அது உலக கல்வி மார்க்க கல்வி நமக்கு 2 வித்தியாசம் கிடையாது. ஹதீஸ்ல பயனுள்ள கல்வி, பயனற்ற கல்வி வருது, அவ்வளவுதான். உலக கல்வி மார்க்க கல்வி எல்லாம் வரல. பயனுள்ள கல்வி, பயனற்ற கல்வி. இது பயனுள்ள கல்வி என்பது வெள்ளினை மலை எல்லோருக்கும் தெரியும். பயனுள்ள கல்வியே இல்லையா? பயனுள்ள கல்விக்காக உலகத்தில் எல்லா சமுதாயமும் தன்னையும் தன் பொருளாதாரத்தையும் அர்ப்பணிக்கிறது.
பயனுள்ள கல்விக்காக, நாம ஈருலக பயனுள்ள கல்விக்காக, ஒரு உலகத்தில் அல்ல, ஈருலக பயனுள்ள கல்விக்காக உங்கள் பிள்ளைகளை, உங்கள் பொருளாதாரத்தை, முடிந்தால் உங்கள் உடல் உழைப்பையும் அர்ப்பணித்தால் தமிழகத்திற்கு மட்டுமல்ல முழு உலகத்திற்கும் முன்மாதிரியான மதரசாவாக இதை உருவாக்க முடியும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உருவாக்கி தருவானாக. ஒவ்வொருவரும் ஆயிரம் எண்ணங்களோடு நாம் அமர்ந்திருக்கிறோம். எல்லா சாதாரண ஆஜாத்துக்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பூர்த்தியாக்குவானாக என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி மீண்டும் ஒரு முறை சுக்ரியாவை சொல்லி விடைபெறுகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் வா ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.